லைஃப் சைக்கிள் ஹைப்போதீசிஸ்னா என்னன்னு பார்ப்போம். இதை முதல்ல 90s 40ஸ்ல ஃப்ராங்கோ மாட்லிங்கிற ஒரு எக்கனாமிஸ்டால வருமானம் கூடுறதுனால பொருளாதாரத்தில் என்ன மாற்றம் ஏற்படுதுங்கிறத ரிசர்ச் பண்ணியிருந்தாரு. இவரோட ஸ்டூடெண்டான ரிச்சர்ட் பெர்ன்பர்க்கால 1954ல் இந்த லைஃப் சைக்கிள் ஹைப்போதீசிஸ் உருவாக்கப்பட்டுச்சு. அப்படின்னா ஒன்றும் இல்லை, நம்ம லைஃப் டைம் ஃபுல்லாக நம்ம எப்படி செலவு பண்ணுறோங்கிறத தான் இந்த தியரி எக்ஸ்பிளைன் பண்ணும். இப்போ இதை டயக்ராம் எக்ஸ்பிளனேஷனோட பார்ப்போம். எக்ஸ் ஆக்சிஸில் லைஃப் டைம் எடுத்திருக்காங்க, அதாவது நம்மளோட ஏஜஸ் எடுத்திருக்காங்க. 15 வயசுலேருந்து சராசரி லைஃப் டைமான 75 வரைக்கும் எடுத்திருக்கோம். ஒய் ஆக்சிஸில் இன்கம் அண்ட் கன்சப்ஷன், வருமானம் மற்றும் நுகர்வு எடுத்திருக்காங்க. சீனு போகக்கூடிய இந்த லைன் தான் கன்சப்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர். இது ஏன் ஜீரோவில் ஆரம்பிக்காமல் மேலேண்டு ஆரம்பிக்குதுன்னா, நம்ம இன்கம் வருமானம் சம்பாதிக்கிறதுக்கு முன்னாடிலும் நம்ம செலவு பண்ண தான் செய்வோம். அதனால தான் இந்த கன்சப்ஷனுங்கிற இந்த லைனு ஜீரோலேருந்து ஆரம்பிக்காமல் மேலேருந்து ஆரம்பிக்குது. அதே மாதிரி இது அப்வர்ட் லைனாக தான் இருக்கும். நம்மளோட வயசு கூட கூட நம்மளோட கன்சப்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் கூடிக்கிட்டே தான் இருக்கும். அடுத்ததாக ஒய்ன்னு போகக்கூடிய இந்த கேவ் தான் வருமானத்தை குறிக்கக்கூடிய ஒரு கேவ். இப்போ இந்த டயக்ராமை பார்த்தாலே உங்களுக்கு புரியும். நம்ம 15 வயசுலேருந்து 25 வயசு வரைக்கும் வருமானம் இன்கம் இல்லைனாலும் நம்மளோட கன்சப்ஷன் இருந்திருக்கு. அது எப்படின்னா டிஸ்சேவிங்கிற மெத்தட் மூலியமா. அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை, நம்ம அப்பாவோட சேவிங்ஸை நம்ம செலவு பண்ணுறது, அது பேர் தான் டிஸ்சேவிங்ஸ். அடுத்ததா 25 வயசுலேருந்து 65 வயசு வரைக்கும் நம்ம சம்பாதிக்கிறோம், அதாவது வருமானம் கிடைக்குது. அதனால அந்த டைம்ல நம்மளோட வருமானங்கிறது கன்சப்ஷனை விட அதிகமாக போகும். இதில் சம்பாதிச்சதை நம்ம கன்சப்ஷன் நுகர்வை கழிச்சிட்டு மீதியை சேவிங்ஸ் பண்ணுறோம். எப்போன்னா 25 வயதுலேருந்து 65 வயசுக்குள்ள. அடுத்ததா நம்மளோட 65 வயசுக்கு அப்புறம் நம்ம ரிட்டையர்மெண்ட் ஆன அப்புறவு நம்மளோட வருமானங்கிறது இருக்காது. அதனால தான் இதில் நம்மளோட வருமான கேவ் 65 வயசுக்கு அப்புறம் கீழே பார்க்க வர ஆரம்பிச்சிடும். ஆனால் அப்போவும் நம்மள்ட்ட கன்சப்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் இருக்கும். இந்த டைமில் நம்மள்ட்ட வருமானமே இல்லாமல் எப்படி நுகர்வு பண்ணுறோம், அதாவது கன்சப்ஷன் பண்ணுறோன்னா, 25 வயசுலேருந்து 65 வயசுக்குள்ள நம்ம சம்பாதிச்சதுலேருந்து நம்ம சேவிங்ஸ் பண்ண அமௌண்ட்டை தான் நம்ம இதில் டிஸ்சேவிங்ஸ் பண்ணுறோம், செலவு பண்ணுறோம். ஒருத்தர் அவரோட லைஃப் டைமில், அதாவது அவரோட வாழ்க்கை காலத்தில் எப்படி செலவு பண்ணுறாருங்கிறத பார்க்குறது தான் இந்த லைஃப் சைக்கிள் ஹைப்போதீசிஸ்.